ஆலயம் செல்வது சாலவும் நன்று என பெரியோர் சொல்லி வைத்தார்கள். கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள். கோவில் என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே நம்மோடு ஆயுள் முழுவதும் ஒன்றி இருப்பது. கோவிலுக்கு சென்றால் ஒரு மன அமைதி கிடைக்கும். கோவிலுக்கு சென்றால் நம்முடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தினந்தோறும் நடைபயிற்சி செல்வதற்கு ஏதுவாக ஆலயங்களை பெரிதாக கட்டி வைத்தார்கள் நம் முன்னோர்கள். அதன் மூலமாக நம்முடைய இறை வணக்கமும் நல்லபடியாக முடிந்தது. தேக ஆரோக்கியத்திற்கான நடைபயிற்சியும் முடிந்தது. ஆகவே ஒன்றுக்குள் ஒன்றை கலந்து வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவற்றையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றினால் நம்முடைய உடலானதும் நன்றாக இருக்கும், மனமானதும் நன்றாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்லி வைத்தார். ஆகவே கோவிலுக்கு செல்ல செல்ல நம்முடைய மனமானது சுத்தமாகிவிடும். சுத்தமாகிவிட்ட மனதிலே அந்த பரம்பொருள் வந்து அமர்ந்துவிடும். அதன் பிறகு நமக்கு பூஜைகளோ மற்ற எதுவுமோ தேவையில்லை. ஆகவே அதற்கு நாம் நம்முடைய மனதை பயிற்று கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். உலகத்திலே ஒரு சில கோவில்கள் இருக்கின்றது. நாம் நினைத்தவுடன் ஒரு கோவிலுக்கு செல்ல முடியும். ஆனால் ஒரு சில கோவில்களுக்கு அந்த தெய்வம் நமக்கு அனுமதி கொடுத்தால்தான் நாம் அந்த கோவிலுக்கு செல்ல முடியும். குறிப்பாக ஒன்று சொல்வார்கள், திருமலையான் நம்மை அழைத்தால்தான் நாம் திருப்பதிக்கு செல்ல முடியும் என்று. அதேபோல் சபரிமலை ஐயப்பன் அவன் மனது வைத்தால்தான் நாம் அங்கு சென்று தரிசிக்க முடியும் என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு சில கோவில்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாநித்தியம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அது எங்கே இருக்கின்றது? அழிவிடை தாங்கி சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்கின்றது என்றால் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கின்றது. உலகிலேயே முதல் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவர்தான். இந்த பைரவருக்கு மட்டுமே நந்தி இருக்கும். இவருடைய இந்த சன்னதிக்கு முன்பு நந்தி இருக்கும். வேறு எங்குமே அப்படி பார்க்க முடியாது. ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பைரவர் இந்த பைரவர். முதலிலே பைரவருடைய வாகனமான நாய் உள்ளே சென்றவுடன் தான் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பெரும் அழிவிலே இருந்து காப்பாற்றியதால் இத்திருத்தல பைரவருக்கு அழிவிடை தாங்கி பைரவர் என பெயர் வந்தது. ஒரு காலத்திலே ஏற்பட்ட பெரிய அழிவிலிருந்து இந்த ஊரை காத்தாராம் பைரவர். அதனால் இத்திருத்தல பைரவருக்கு அழிவிடை தாங்கி பைரவர் என பெயர் வந்தது.